இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய டாபிக்கு. இந்த 10 மார்க் கொஸ்டின் ஒரு லைனில் கேட்பாங்கள்ல, அந்த மாதிரி விஷயம். ஒரு மனுஷனோட குண இயல்பை தீர்மானிக்கிறது ஒரு ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் 3 விதமான காரணிகள் தீர்மானிக்குது. ஒரு கிளாரிட்டிக்காக நான் இந்த இடத்துல சொல்கிறேன். மேஷராசிக்காரங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க, ரிஷபராசிக்காரங்கன்னா இப்படி தான் இருப்பாங்கன்றது அது அவங்களுடைய கேரக்டர். இது பொது குண இயல்பு. ஆனா அதெல்லாம் ஒத்து போகுமா? அதுவும் ஒத்து போகும். ஒரு 25 விழுக்காடுலேருந்து ஒரு 30 விழுக்காடு எல்லா காமனான மேஷராசிக்காரர்கள், ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒத்து போகும். பர்ட்டிகுலரா ஒரு மனுஷனுடைய குண இயல்புகளை எது தீர்மானம் செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, 2 விதமான விஷயங்கள் ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. ஒண்ணு என்னன்னா, 3 விதம்னு எடுத்துக்கலாம் எடுத்தோனே. பரம்பரை ரீதியான பாரம்பரிய அஸ்ட்ராலஜி என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதனுடைய லக்னம், அவன் என்ன லக்னத்தை சேர்ந்திருக்கான், அந்த லக்னாதிபதி யார் என்பதனுடைய கேரக்டர் அந்த ஜாதகர் வெளிப்படுத்துவார். இது ஒரு விஷயம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நாடி முறையை எடுத்து பார்க்கும்போது, குரு என்பவர் தான் ஜாதகர். அப்ப குரு என்ற தன்மையை பொறுத்து, குருவோட அமைப்பை பொறுத்து ஒரு ஜாதகருடைய தன்மை என்பது வெளிப்படும். இது 2வது விஷயம். 3வது விஷயம் ஒண்ணு இருக்கு. அது வித்யாவோட பாணி. இது மிகப்பெரிய ஆய்வுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம். ஆனா இது நான் தான் அப்படி இல்ல. நெறைய ரிசர்ச் பண்ணி, பண்ணி வரக்கூடிய விஷயங்கள் தான். நெறைய பெரிய அறிஞர்களும், பெரிய ஜோதிட ஜாம்பவான்களும் சொன்ன ஒரு விஷயம். "பலனை சொல்ல பாம்பை பிடின்னு" சொல்லுவாங்க. அப்ப ராகு, கேதுக்களுடைய அமைப்பை வைத்து தான் ஒரு மனிதருடைய வாழ்வியல் இன்ப துன்பங்கள் தீர்மானம் செய்யப்படுகிறது. இதுதான் ஃபிக்ஸட்.